வணக்கம். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன். புழல் திருமூலநாத சுவாமி திருக்கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அன்னதான திட்டத்தை தொடங்கி வைத்தார். சென்னை புழலில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சொர்ணாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருமூலநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. பழமை வாய்ந்த இந்த கோவிலில் அறநிலைத்துறை சார்பில் அன்னதான திட்டத்தை தொடங்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்து வந்தனர். இதனையடுத்து இந்த கோவிலில் அன்னதான திட்டத்தினை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்தார். மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் மாதவரம் எஸ் சுதர்சனம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பக்தர்களுக்கு வடைபாயாசத்துடன் கூடிய அறுசுவை உணவை அமைச்சர் சேகர்பாபு பரிமாறி கோவிலில் அன்னதான திட்டத்தை தொடங்கி வைத்தார். நாள்தோறும் இந்த ஆலயத்தில் அன்னதானம் வழங்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. முன்னதாக திருமூலநாதர் சுவாமி திருக்கோவிலில் அமைச்சர் சேகர்பாபு சிறப்பு வழிபாடு செய்து சாமி தரிசனம் செய்தார். இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் PN ஸ்ரீதர், இணை ஆணையாளர்கள் ஸ்ரீ லக்ஷ்மணன், முல்லை, உதவி ஆணையர் சிவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திருக்கோயில் அறங்காவலர் குழு தலைவர் CJ ரவி, அறங்காவலர்கள் ப. குணசேகரன், லட்சுமி நீதிராஜன் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர். இதில் மண்டல குழு தலைவர் S. நந்தகோபால், மாதவரம் வடக்கு பகுதி செயலாளர் புழல் M. நாராயணன், வட்ட செயலாளர்கள் சந்துரு, குப்பன், KP சுந்தரேசன் மற்றும் சரவணன், சிவகுமார், அன்பரசு, விக்னேஸ்வரன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள், திருக்கோயில் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பக்த கோடிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முடிவில் திருக்கோயில் செயல் அலுவலர் குமரன் அனைவருக்கும் நன்றி கூறினார்.